உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்மா பாடும். நான் எந்த நிலையில் இருந்தாலும், அண்ணன் சொன்ன மாதிரி அத்திமரம் துளிரிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தைகள் முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அது என் வாழ்க்கையில் என்றைக்குமே மாறுது. சொல்லுமா? காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இடத்துலையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு மலைகளை மீண்டுமாய் சொல்லுமா, மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருங்கோலும் தண்ணியும் நிவாரமாய் மாற்றி பெரிய ஒரு ஜனக்கூட்டமாகி எல்லா சொத்துக்களையும் சம்பத்துகளையும் கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் அவர். நம் வாழ்க்கையில கூட நாம் வேண்டுகிற காரியத்தில், விரும்புகிற காரியத்தில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுது, அவர் நம் வாழ்க்கையிலையும் அவர் ஆசீர்வதிக்க, நம்மையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பெருமையாய் நிற்கிற நம்முடைய வாழ்க்கையை பெரிய ஜாதியாக்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால முடியும். பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெருந்தோலும் தடியும் இது பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நிச்சயமாய் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்திற்கு தேவன் ஒரு முடிவை, ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் அவர் கொடுப்பார். அவருடைய உடன்படிக்கைக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நம்முடைய தேவன் ஏதாகிலும் செய்து நம்மை நடத்த வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாம் ஆராய்ந்து முடியாத காரியங்கள்ல அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் விரும்புகிறபடி அல்ல, தேவன் கொடுக்கிற காரியம் அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். நம்மை நடத்த, ஏதாகிலும் செய்து நம்மை முன்னேற்ற அவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுவோமா, நலமான பாதைகள்ல கோணலான வழியை செவைப்படுத்தி நடத்துகிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். சொல்லுவோமா, அப்பா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், அவர் என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. அப்பா நீங்க என்றுமே எங்களை மறந்ததில்லை ஆண்டவரே, எங்களை மறந்ததில்லை அப்பா.